தாத்தா 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 என்னடா கண்ணா எதுக்கு தாத்தா தாத்தான்னு கத்திட்டே வர? தாத்தா தாத்தான்னு கத்தாம அசிங்கமா கத்த சொல்றியா? நீ என் பேரன் இல்லையா? கத்துனாலும் கத்துவேன். ஆமா, என் ரூம்ல புடவை ஜாக்கெட் எல்லாம் காயுது, யாருக்காவது உள்வாடிக்கு விட்டுட்டியா? வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. இப்படி பேசாம மைக் செட் எல்லாம் போட்டு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு பேசுவனா? யாரா வந்திருக்கா? வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? டேய், நான் வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி அதுக்குள்ள ஓடுற. என்னடா வந்திருக்கிறது யாருன்னு கேட்டா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமோ அப்படின்ற உல்டா பண்ணி சொல்ற. உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரோட்ல போற பைத்தியம் கேட்டுக்கலாம். டேய் கண்ணா, கோவப்படாத, இப்படி வாட சொல்றேன். வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமோ? ராஜாவே, ஊர்ல வந்திருக்கா இல்லையா, அவ யாருன்னு கண்ணனுக்கு தெரியலையா? நீ சொல்லு. ஏடா கண்ணா, இது கூட தெரியாதா? ஆனா போடா, வந்திருக்கிறது யார் தெரியுமா? காலையில இருந்து தானடா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லி தொலைங்கண்ணா. சிவதாதா, இங்க வாங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கிறது யாருன்னு கண்ணனுக்கு தெரியலையா? நீங்களே சொல்லுங்க. டேய் கண்ணா, இது கூட தெரியல. வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? என்ன குலகாரனா காதீங்கடா, இதான்டா காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. கண்ணா விடுடா விடுடா. டேய் கண்ணா, என்னடா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம தாத்தா கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க? என்ன பாட்டி, ரூம்ல பாவாடை ஜாக்கெட்லாம் இருக்கு, யாரா வந்திருக்கான்னு கேட்டா ஊர்ல இருந்து யார் வந்திருக்காங்க தெரியுமோ, ஊர்ல இருந்து யார் வந்திருக்காங்க தெரியுமோன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசி வெறுப்பேத்துறானுங்க. அவங்க வேற யாரும் இல்லடா, நம்ம ராதிகாடா. ராதிகாவா? எந்த ராதிகா? சித்தியில நடிச்சாங்களே அந்த ராதிகா, உன் மாமா பொண்ணு ராதிகாடா. டேய், ராதிகாவோ ஜோதிகாவோ என் ரூம்ல என் டேரா போட்டாங்க. அவங்க டெல்லியில வசதியா வாழ்ந்தவங்கடா. அப்ப நம்ம எல்லாம் நான் பிச்சை வாழ்ந்துட்டு இருக்கோம். டெல்லியில வசதினா அங்கே இருக்க சொல்லு, இங்க எதுக்கு வந்தாங்க? டேய் கண்ணா, திருவிழா வரத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் ஒரு ரூம்ல தங்கிட்டு போட்டுமா? நான் வேணா நம்ம டெனன்ட் கோழியை வெக்கேட் பண்ண சொல்லிட்டு ஒன்னாங்க தங்க வைக்கிறேன். தாத்தா, உனக்கு மனசாட்சி இருக்கா? கோழி கூண்டுக்குள்ள போய் தங்க சொல்றியே, கூண்டுக்குள்ள தலையை விட்டு கைக்கெல்லாம் நீட்டி படுத்திருந்தா பின்னாடி பெருச்சாலி வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடாது. பின்னாடி என்ன பட்டெக்ஸ் தானே சொல்றேன். நல்ல வேலை முன்னாடின்னு சொல்ல, அசிங்கமா சொல்லிருப்பான் போல. என்ன பினிஷிங்கா? அவனே பரவாயில்ல. விளையாட்டு போய் டெல்லியில இருந்து ஒரு எருமை வந்திருக்குன்னு சொன்னாங்க, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அது பேர் கூட ராதிகா. நான் தான் அந்த ராதிகா. இது நான் நம்ப மாட்டேன். டெல்லியில இருந்து வந்து சொல்லி எங்க ட்ரெயின் டிக்கெட்டை காட்டு பார்க்கலாம். டெல்லியில இருந்து வந்தா டிக்கெட்டோட தானே வரணும். நான் கூட்ஸ் வண்டியில வந்தேன். கரெக்ட். ஏன்னா லக்கேஜ் எல்லாம் ட்ரெயின்ல ஏத்த மாட்டாங்க, கூட்ஸ் வண்டியில தான் வரணும். கண்ணாத்தா கிண்டல் பண்ணாதீங்க. ஏய், இந்த சின்ன வயசுல மூக்கு ஒழுக்கிட்டு தலையில ஈரும் பெருமா சுத்துவே அந்த ராஜா தான் நீ. கரெக்டா சொன்னீங்க. நீங்க கூட அந்த சொரி சரங்கோட ஓட்டர் ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருப்பீங்களே, நான் கூட அந்த ஓட்டர் ட்ரவுசரை போஸ்ட் பாக்ஸ் நினைச்சு லெட்டர் எல்லாம் போடுவேனே, அந்த கண்ணாத்தா தானே நீங்க? எஸ் எஸ். ஆனா இப்போ பாத்தியா பொண்ணுக்கெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தடவி எப்படி ஷோப் ஆயிட்டேன்னு. இருக்கா கண்ணாத்தா? ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் ஃபேஸுக்கு தான் போடுவாங்க, நீங்க என்ன கை பொண்ணுக்கெல்லாம் போட்டிருக்கீங்க? அதே வீடு ராஜிகா, சின்ன வயசுல 2 பேரும் அண்டவாறு ஐக்கியூல் பூங்குன்னு விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா கூட எனக்கு ஆசாசியா பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நீங்க கூட அங்க பாரு ஹெலிகாப்டர் சுத்துதுன்னு சொல்லிட்டு ஃபேன் சுத்துறத காமிச்சு என்கிட்ட இருந்து ஏமாத்தி புடிங்கி சாப்பிடுவீங்களே. எஸ். அப்போ ராஜிகான்னு ஒரு சின்ன பொண்ணும் கண்ணன்ற ஒரு சின்ன பையனும் கண்ணோட கண்ணு வச்சு காதோட காது வச்சு மூக்கோட மூக்கு வச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கண்ணோட கண்ணு வச்சு காதோட காது வச்சு மூக்கோட மூக்கு வச்சு என் கண்ணுல காதுல மூக்குல இருக்கதெல்லாம் கழட்டிட்டு போய் அடமான வச்சு குடிப்பீங்களே, அது மறந்துட முடியுமா? இது ராஜிகா, எனக்கு இது ஒண்ணு வேணும். இல்ல உங்களை மடியில போட்டு தாளாட்டணுமா? இது அதெல்லாம் இல்ல, எனக்கு வேற அது வேணும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல திருட்டுத்தனமா மூத்தம் கொடுப்போமே, அது இப்ப வேணுமா? அது எனக்கு வேணாம். நான் ஒரு பீடா போடான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 5 ரூபா கூட. ஏற்கனவே நீ பீடா போட்டாவ தான் பேசுற, இதுக்கு மேல பீடா போட்டா பேசுறதே புரியாது. எனக்கு ஒரு 5 ரூபா வேணும். எனக்கு ஒரு சந்தேகம். சரக்கடிக்கிறப்ப சைடிஸ் கேளு, சந்தேகம் கேட்க கூடாது. தம்பியோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது அண்ணனுடைய கடமை தானே. என்னடா உன் சந்தேகம்? காக்கா காக்கான்னு கத்துதுன்னு கோழி கோழின்னு தானே கத்தணும், ஏன் கொக்கரக்கோன்னு கத்துது? மேல காக்காவும் பறக்குது, பணக்காரனும் பறக்கிறான். ஏன்னா அவங்க படிச்சவங்க பணக்கார ஜாதி. கோழி நம்மள மாதிரி படிக்காதது, பணம் இல்ல, ஏழை ஜாதிடா. அதான் கோழி கோழின்னு கத்தாவ எனக்கு இன்னொரு சந்தேகம். என்னடா? தண்ணி அடிக்கிறதுனால ஏதாவது லாபம் இருக்கான்னு? ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்ப ஏன்னு இதை அடிக்கிறீங்க? நான் அடிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு.
கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி சரக்கு அடிக்கலாம்னு நினைச்சா 1008 சந்தேகம் கேட்டுக்கிறியா? இப்ப பார், அந்த டெல்லி தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இத்தனை வருஷமா இந்த இடத்துல தானே உட்காந்து நம்ம சரக்கு அடிப்போம். ஒரு சொட்டு சரக்கு கூட சிந்தது இல்லைன்னு. தாத்தா, எனக்கு என்னவோ இது தோஷமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாமணி, எனக்கு இந்த திருவிழா நடக்குமான்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ உடனே போய் நம்ம கேரளா ஜோசியர் குட்டை கொஞ்சம் நகைச்சிட்டோம். அகிலாண்டேஸ்வரி அம்மே நாராயணி சோட்டாணி கரே பகவதி என்ற அம்மே ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடுறீ. யோ தாத்தா, என்னமோ பரம்பரை ஜோசிகாரன் சொன்ன, இவன் பரம்பரை சூதாரியா இருப்பான் போல. தோழியை உருட்டுறானா சிகரெட் விரிச்சு வச்சிருக்கான். என்ன பறஞ்சது? சீட்டோட வேல்யூ அறியுமோ? என்னடா பெரிய வேல்யூ? பொட்டிகள்ல போய் 10 ரூபா கொடுத்தா சிகரெட் தர போறான். நான் அது வரை இல்ல. சீட்டில் ஒரு கிங் எடுத்து திருவாங்கூர் மகாராஜா கிங் ஆகி, இக்காடில் ஒரு குயின் எடுத்து எலிசபெத் மகாராணி குயின் ஆகி, சீட்டில் ஒரு ஜோக்கர் எடுத்து ராஜ் கபூர் வேற நாம் ஜோக்கர் ஆகி எந்த மனசலாயி. ஏண்டா நாய், தமிழ் ஆய் ஆயின்ற வந்தா போயிட்டு வாயா, பாத்ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. சும்மாறா ஜோசியர், நேத்து குடிக்கிறப்போ குவார்டர் பாட்டில் கீழே வந்து உடஞ்சு போச்சு. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. குடும்பத்துல எங்க குழப்பம் வந்துருமோன்னு நேத்து நைட்ல இருந்து விடாம குடிச்சுக்கிட்டே இருந்தேன். பாருங்க, இப்ப கூட கையெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் குடிச்சது ஓஹோ இல்ல கோட்ரோ? அங்க இருந்த பாட்டில் என்னமோ ஆப்புதான், உள்ள இருந்த சரக்கு என்னமோ கோட்டுதான். இது ஆப்புன்னு சொல்றதா கோட்டுன்னு சொல்றதா? அகத்தியரோட அத்தை பையன் தமிழ பிழை இல்லாம பேசணுமே ஆப்புன்னு சொல்றதா இல்ல கோட்டுன்னு சொல்றதான்னு குழப்பிக்கிறான். அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிற. எனக்கு நல்லா தெரியும், தவறி விழுந்தது கோட்டர் பாட்டில் தான், கோட்டர் பாட்டில் தான், கோட்டர் பாட்டில் தான். ஓ, கோட்டர் பாட்டில் எப்படி சவட்டி விழுந்தோம் ஆரணும் கண்டோம். ஏனி மேல ஏறும் போது கால் தவறி கீழே வந்துடுச்சு. யோ, பரிகாரம் சொல்லுனா கண்ட கேள்வி கேட்டுருக்க. இதை ஏன்டா அவங்ககிட்ட கேக்குற? காசுனா புதுசா ஒரு கோட்டர் வாங்கி குடி, இல்ல மூட்டு உட்காடுறா. இருக்கட்டும், விழுந்தது விஸ்கியோ பிராண்டியோ? சாமி எது கேக்குறீங்க? எது கேட்பான்? அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? குடிக்கிறது அவன் பிராண்டா இருந்தா நைட்டு கூட சேர்ந்து ஃபுல்லா குடிச்சிட்டு போவான். இவ்விடத்தில் ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் ஆகி கிங்குடன் ஜாக்கும் ஜாக்குடன் குயினும் கூடி வந்ததால் நீங்க எல்லாரும் குருமேட்டில் உட்கார்ந்து சரக்கு அடிச்சோம். இல்லீங்க, நாங்க குப்பமேட்ல உட்கார்ந்து தாங்க குடிச்சோம். ஏங்க, இதனால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் வருமா? டேய், இதை ஏன்டா அவன்கிட்ட கேக்குற? வீட்டுல இருக்க பாத்திரம் பித்தளை சமாளம் வச்சு குடிச்சா கஷ்டம் வராம கரீனா கபூரா வருவா? ஜோசியர, நாங்க குடிக்கிறதுனால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. மறுபடியும் நாங்க ரம்மையும் பீரையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம்ல? ஓ, தாராளமா அடிக்கும். தாராளமா அடிக்கலாம். வாங்க அப்பள. ஒன் மினிட், இவட ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆகி. மேஜர் மிஸ்டேக்? என்ன சொல்றீங்க? ரம்மும் பீரும் கலந்து குடிச்சதால் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஹேங் ஓவர் வரும். இதே அவங்க இருக்கிறப்ப சொல்லல. எவனை சொல்ல விட்டது? குடிகார பட்டிகள் பறஞ்ச கூட்டிலுக்கும் எல்லாம் பறந்து போய். அப்ப நான் இந்த வருஷம் திருவிழா பார்க்கவே முடியாதா? இம்பாசிபிள், முடியவே முடியாது. திருவிழாவில் கூட்டம் அதிகமாய் வரும், எல்லாரும் உன்னை மறைக்கும். எப்படி நோக்கும்? இதுக்கு பரிகாரமே இல்லையா சாமி? பரிகாரம் உண்டല്ലോ. தென்னை மரத்தில் ஏறி உட்கார்ந்து நோக்கினால் எல்லாம் தெரியும். அப்புறம் நான் வரட்டே? வாங்க, நான் தென்னை மரத்தை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஏறி பாருங்க. இது ஒரு வலிய கோமடியான. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் கூட பார்த்தேனே, கொக்குங்கெல்லாம் இந்த பக்கமா பறந்து போச்சு. நான் கூட கொக்கோ பாலடை கோழி குஞ்சு பாலடன்னு பண்ணேன். பாத்தியா, கையில பூ விழுந்திருக்கு. அந்த பூவை தள்ள வச்சுக்க முடியுமா? என்னமா நீ உடம்பு இவ்வளவு வளர்ந்துருக்கு, இன்னும் தத்தியாவே இருக்கிய. ஆனா அந்த திருட்டு கண்ண தாத்தாவை எப்படியோ தாஜா பண்ணி இந்த தடவை அவன் தான் முதல் மரியாதை வாங்க போறான். அவன் வாங்கிடுவானா? தாத்தா எப்படி குடுக்கறாரு நானும் பாக்குறேன். டெல்லியில இருந்து அப்துல் கலாம் வர வச்சு குடுக்கறாரு. என்னமா நீ தாத்தாவை ஏதாவது தாஜா பண்ணி நீ வாங்குற வழியே பாரு. சரி, இப்ப போறேன். ஐயோ, நான் சொன்னதெல்லாம் பொய். என்னையா வளர்ற? பின்ன வேலை வெட்டி இல்லாம நான் உங்ககிட்ட வந்து மெசேஜ் குடுக்கறேன். எனக்கு அத்த மகரா சாத்திக்கு நெத்திலி மீன் வேணாமா, நித்த நித்த குழம்பு வச்சு ஆமா ஆமா. என்னடா கண்ணா, பயப்படவே இல்ல? ஏண்டா டேய், தினம் என்னடா பண்ணிட்டு இருக்க? தடி மாடு மாதிரி இருந்தது என்னடா விளையாட்டு? கண்ணா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? பிச்சை எடுத்து சாப்பிடறதுக்கு. நீ தானே மூணு மலை தரேன்னு சொல்லி லெட்டர் போட்டு வர வச்சீங்க. இப்ப எதுக்கு பொதுக்குன்றீங்க? கண்ணா, நீ தாத்தா தாத்தான் வாயிலே கூப்பிடுவே, அந்த தாத்தா மாறிட்டாரு. ஏன் நைட்டி போட்டு ஆயாவாயிட்டானா? ஏய், விஷயத்தை கேள்றா. எப்பயுமே உனக்கு தானே முதல் மரியாதை. ஆனா இப்போ டெல்லியில இருந்து வந்த அந்த ராதிகாக்கு முதல் மரியாதை தாத்தா முடிவு பண்ணிட்டாரா.
நீ ஊர்ல இருந்து வந்தியே, நீ என்ன சும்பையா, கேனையா, லூசா, பைத்தியமா? நான் நல்லா சுத்தும் போது நீங்க பைத்தியாரமா தான் பேசுறீங்க. நான் உண்மையிலே பைத்தியமா இருந்தா மொட்டை அடிச்சு சங்கிலி போட்டு கட்டி சேர்த்து விக்கிற மாதிரி படுக்க வச்சிருவீங்கடா. என்ன கிண்டல் பண்றேன். உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா நான் பஸ் புடிச்சு வந்து சொல்லுவேன். என்ன டேய், வாசலுக்கும் கொல்ல போறது எவன்டா மினி பஸ் விட்டுருக்கா? வீட்டுல நடக்கிறது ஒட்டு கேட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? பேசு கண்ணா, பேசு. உனக்கு தான் முதல் மரியாதை தரணும். நான் தாத்தா கிட்ட எவ்வளவு பறிச்சு பேசினேன் தெரியுமா? ஓகே ராஜாமணி, உன் மூஞ்ச பார்த்தா கலகம் மூட்டுற மாதிரியா இருக்குது. அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். இந்த 30 ரூபா வச்சு கட்டி வாங்கி குடி. இப்ப அந்த கிழமை எங்க இருக்கிறான்? இந்த வீடு ஃபுல்லா இட்டாது, நீயே வழி காட்டுவா.